கார்கோடகை பூஜை பண்ண ஸ்தலம், ராகுகேது தோஷங்கள் நிவர்த்தி ஸ்தலம், சர்ப்பதோஷங்கள் காலசர்ப்ப தோஷங்கள் நிவர்த்திய ஸ்தலம். யோகங்கள்லேயே ரொம்பவும் கொடூரமான யோகம் பார்த்தோம் அப்படின்னா வேதிபாத யோகம். இந்த வேதிபாத யோகத்தில் பிறந்தவர்கள் நன்னிலை பெற இந்த ஆலயத்தில் வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தரவ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தரவ வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. வருகின்ற 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ நாளில் நமது ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனல் சார்பாக மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக பஞ்ச வைத்தியநாதர் ஆலயங்களை வந்து நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். பிரதோஷம் வரக்கூடிய நாளில் இந்த பஞ்ச வைத்தியநாதர் ஆலயங்களை தரிசனம் செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்து நீங்கும். மேலும் மாத்தூரில் அருள் பாலிக்கக்கூடிய நந்தி பகவான் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் மாதிரியே நெற்றி கண்ணோடு காணப்படுவார். அவருக்கு வந்து பிரதோஷ வேளையில் தன்வந்திரி சித்தரை சூட்சம வடிவில் வந்து மூலிகைகளால் வந்து அபிஷேகம் செய்கிறதா வந்து சொல்லப்படுது. பிரதோஷ வேளையில் நெற்றி கண்ணோடு இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தை தரிசனம் செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய நோய்கள் இருந்தாலும் நீங்கும். அதனால தான் வந்து 1/3/2026 அன்றைய தினம் வந்து நாம் பிரதோஷ வேளையில் பஞ்ச வைத்தியநாதர் ஆலயங்களையும் செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய சில ஆலயங்களை வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து 1/3/2026 காலை 6 மணிக்கு இந்த யாத்திரை தொடங்கும். இதற்கான கட்டணம் ரூபாய் 2000. யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற ஜிபே எண்ணில் ரூபாய் 2000 செலுத்தி இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி வேதிபாத யோகத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்கும். நாகதோஷம் மற்றும் ராகுகேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், காலசர்ப்ப தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், முன்னோர்களுக்கு வந்து முறையான முறையில் வந்து தர்ப்பணங்கள் ஆற்றாமல் பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபத்தால் அவதிப்படக்கூடியவர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமான அரவூரில் அருள் பாலிக்கக்கூடிய கார்கோடேஸ்வர ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய நீடாமங்கலம் அப்படிங்கிற ஊர்லேருந்து கொரடாச்சேரி செல்லும் சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய அரவூரில் அருள் பாலிக்கக்கூடிய கார்கோடேஸ்வர ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் செல்லும் புதிய தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் செய்தோம் அப்படின்னா நீடாமங்கலம் திரும்பவும் கூடிய அந்த சாலைக்கு அடுத்ததாக சுமார் 3 கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா பைத்தஞ்சேரி அப்படின்னு சொல்லி வலதுபுறம் வந்து ஒரு சாலை வந்து தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பிரியும். அந்த சாலை வழியாக சுமார் 2 கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய அரவூரில் அருள் பாலிக்கக்கூடிய கார்கோடேஸ்வர ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி அரவூரில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த கார்கோடேஸ்வர ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே நந்தி பவன் வந்து அருள் பாலிக்கிறாரு. நந்தி பவன் வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. விநாயகரை வந்து வழிபாடு செய்துக்கிறோம். இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபாடு செய்துட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் கார்கோடேஸ்வரர். கார்கோடன் அப்படிங்கிற அந்த நாகம் வந்து வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் கார்கோடேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. வேதிபாத யோகம் தோன்றிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. வேதிபாத யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது நம்ம வந்து ரொம்ப விரிவான முறையில் வந்து பார்க்கலாம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கார்கோடேஸ்வரர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்ததாக கார்கோடேஸ்வரர் மற்றும் அம்பாள் மங்களாம்பிகை சன்னதிக்கு இடையில் பார்த்தோம் அப்படின்னா யுதநாத பந்தம் அப்படின்னு சொல்லி இந்த நாகர் வந்து காணப்படுது. நாகதோஷம் மற்றும் கால சர்ப்பதோஷம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. நாகதோஷம், கால சர்ப்பதோஷம் மற்றும் பித்ரு தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் அனுதினமும் வரக்கூடிய ராவுகால வேளையில் சுத்தமான பசும்பாலை கொண்டு இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கார்கோடேஸ்வரருக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய ராகு கேது தோஷம் மற்றும் நாகதோஷம் கால சர்ப்ப தோஷம் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். யோகங்கள்லேயே ரொம்பவும் கொடூரமான யோகம் பார்த்தோம் அப்படின்னா வேதிபாத யோகம். இந்த வேதிபாத யோகத்தில் பிறந்தவர்கள் நன்னிலை பெற இந்த ஆலயத்தில் வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தரவ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தரவ வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது பார்க்கலாம். அடுத்ததாக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவங்க தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் மங்களாம்பிகை. பக்தர்களுக்கு வந்து மங்களகரமான வாழ்வை வந்து வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் வந்து அம்பாள் வந்து அருள் பாலிக்கிறாங்க. மங்களாம்பிகை எண்ணெயை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு.
இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் திரு சந்தானம் குருக்கள் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள், இந்த வேதிபாத யோகத்தை பற்றிலாம் நம்ம வந்து விரிவான முறையில் வந்து பார்க்கலாம். கணானாந்த்வா கணபதிகம் கவாமகே கவிங்க வீணா ஏஸ்வராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்வதான பிரம்மன் ஊர்பி மகா கணபதி சுராய். இது அரவூர் கிராமம், மங்களாம்பிகா சமேத கார்கொடகேஸ்வரர் ஆலயம். இது வந்து கார்கொடகை பூஜை பண்ண ஸ்தலம், ராகுகேது தோஷங்கள் நிவர்த்தி ஸ்தலம், சர்பதோஷங்கள் காலதர்ப்ப தோஷங்கள் நிவர்த்திய ஸ்தலம். இந்த கோயில் ராமர் லட்சுமணர் சீதா பிராட்டியோட இருக்குது. சுப்பிரமணிய சுவாமி, வள்ளிதேவிநாத சுப்பிரமணிய சுவாமி எந்திர சட்கோண எந்திரத்தோட மிந்தி இருக்கார். சித்தி விநாயகர் இருக்கார். மகாலட்சுமி, கஜலட்சுமி, பைரவர், தனி சனீஸ்வர பகவான், தனி ஆஞ்சநேயர், சண்டிகேஸ்வரர் மூலத்தான இருக்கிறது. அண்ணா விசேஷ தினங்கள் அன்னாபிஷேகம், கார்த்திகை மாதம் சோமவாரம் 4 சோமவாரம் சங்காபிஷேகங்கள், மார்கழி மாதம் பூஜை, மகா சிவராத்திரி 4 காலங்கள் விமர்சையாக நடைபெறும். ராகு தோஷம் நிவர்த்தியெல்லாம், சர்வதோஷங்கள் நிவர்த்தியெல்லாம். கார்கோடகம் பூஜை பண்ணத்தினால அரவூர் என்ற பேர் ஊர் அரவூர். அரவூரில் பொது நாளடைவில் அரையூர் என்று சொன்னால்தான் தெரியும் எல்லாருக்கும். இது திருவாரூர் மாவட்டம், மலைமான் வட்டம். இது வந்து பைப்பாறு நீடாமங்கலம் வந்து நீடாமங்கலத்துலேருந்து 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வந்து ஆகணும். பைபாஸ் கொர்ராச்சேரியிலேருந்து 5 கிலோமீட்டர் வரணும். இது பைபாஸில் வந்தால் பிஜார்ஜிக்கிட்டு வரலாம். பைத்தஞ்சேரின்னு போர்டு போட்டிருக்கோம். பைத்தஞ்சேரியும் போர்டு அதில் திரும்பி வந்தோம்னா ஒரு 1.5 கிலோமீட்டரில் வரலாம். இது பேர் அரையூர்னு பேர். கோயிலுக்கு வர நீடாமங்கலத்துலேருந்து பஸ் இருக்கா இல்லை ஆட்டோவில் தான் வரணும்? எல்லாம் ஆட்டோவில் தான் வரும். நீடாமங்கலத்தில் ஆட்டோவில் தான் வரணும். நீடாமங்கலம் இல்லைன்னா கொரட்டாச்சேரியிலேருந்து கிடையாது, பஸ் வசதி எல்லாம் ஆட்டோவில் தான் வரலாம். பஸ்ஸு வந்து காலம்புரை டயர் பிரகாரம் காலம்புரை ஒரு 6 மணிக்கு வருது. 2 மணிக்கு ஒரு பஸ்ஸு தஞ்சாவூர்லேருந்து 48 வருகிறது. சாயந்தரம் 4 மணிக்கு வருது. கொர்ராச்சேரியிலேருந்து ஒரு பஸ்ஸு வருது திருவாரூர் டு வேடம்பூர் போகிறதுக்கு. அது காலம்புரை ஒரு ட்ரிப்பு 7:30 மணி ஒரு ட்ரிப்பு, சாயந்தரம் ஒரு 5:30 மணி ட்ரிப்புக்கு வருகிறது. கோயில் திறந்துருக்க நேரம் சொல்லுங்கள். கோயில் திறக்கும் நேரம் காலம்புரை 7:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் திறந்துருக்கும். மாலையில் 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் திறந்துருக்கும். விசேஷ நாளையில் 10 மணி கொஞ்சம் 8 மணி வரைக்கும் திறந்துருக்கும். ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைச்சாரு. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் மற்றும் வேதிபாத யோகம் அப்படின்னா என்ன, வேதிபாத யோகத்தில் பிறந்தவர்கள் எவ்வாறு இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம். வேதிபாத யோகம் தோன்றிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மாங்கல்ய தோஷத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த தலம் வந்து காணப்படுது. கணவன் மனைவி சேர்ந்து வாழ அனுகிரகம் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த பூ உலகை ஆட்டி படைத்த சமீபத்திய COVID-19 வைரஸ் நோய்க்கு மூல காரணமான அரவகாரை என்னும் கடுத்த நாகதோஷத்தை நிவர்த்தி செய்து மனித உலகிற்கு வந்து மீண்டும் நல்ல ஆரோக்கியத்தை வந்து அளித்த ஈசனாக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கார்கோடேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான ஸ்ரீ பீமனுக்கு வந்து கொடிய நஞ்சு கலந்த உணவை அளித்த பொழுது நாகலோகத்தில் வைத்திய சக்திகள் தந்தருளி காலகூட விஷமுறிவை நல்கி நல்லாயில் தந்த ஈசனை இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கார்கோடேஸ்வரன். இந்த கலியுகத்தில் மது என்ற அசுரன் பல குடும்பங்களின் குடும்பத் தலைவன், இளைஞர்கள் போன்றவர்களை ஆட்டி படைத்து அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் மற்றும் மனைவியை வந்து படாத பாடுபடுத்தி வருகிறான். எனது கணவர் வந்து திருந்தி வாழ வழி இல்லையா, எனது மகன் வந்து குடித்தே பாலா போகிறான், பல பொல்லாத செயல்களை வந்து செய்கிறான் அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிக்கக்கூடிய பெண்கள் அரவூர் தலத்துக்கு வந்து நவராத்திரி தினங்கள் வரக்கூடிய நாளில் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மங்களாம்பிகை சமேத கார்கோடேஸ்வரரை வழிபாடு செய்து கை நிறைய மஞ்சளை எடுத்து தன்னுடைய மடியில் ஏந்தியவாறு மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ கார்கோடேஸ்வரரை வந்து அடிப்பிரதர்சனம் செய்து சுமங்கலி பெண்களுக்கு வந்து அந்த மஞ்சள் கிழங்கை வந்து தானம் அளித்து வரும் பொழுது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மங்களாம்பிகையோட அருள்னால பார்த்தோம் அப்படின்னா
தீய வழியில் செல்லக்கூடிய ஆடவர்கள் வந்து திருந்தி வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தரவ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தரவ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. தன்னுடைய அகங்காரத்தினால் கடுமையான வார்த்தைகளால் மற்றவர்களின் மனம் புண்படும்படியாக பேசியவர்கள் மனதார வருந்தி அரவூரில் பலவிதமான காய்கறிகள் கலந்த சாம்பார் சாதம், பிரண்டை துவையல் அல்லது பருப்பு துவையல், நாகப்பழம், நாவற்பழம் தானம் அளித்து வர்றது வந்து மேற்குறிப்பிட்ட செயல்களுக்கு வந்து ஒரு பிராய்சித்தமாக அமையும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தரவ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தரவ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இவ்வுலகில் வேதிபாத யோக தினம் படைக்கப்பட்ட பூமி அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வேதிபாத யோக தினத்தன்று இங்கு தர்ப்பணத்திற்கான திரவியங்கள் அளித்து ஏழை எளியோர்களுக்கு வந்து கட்டணமின்றி தர்ப்பணம் செய்ய ஏற்பாடு செய்யும் பொழுது அவரவரோட பித்ருக்களுக்கு வந்து நல்ல நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆலயத்தோட பிரகாரங்களை வரும்போது ராமர், லக்ஷ்மணர், சீதா தேவி, ஆஞ்சநேயர்லாம் அருள் பாலிக்கிறாங்க. இவங்க எல்லாரையுமே வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். வேதிபாத யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மனிதன் வந்து பிறக்கவே கூடாத யோகமாக வேதிபாத நாம யோகம் வந்து காணப்படுது. சிக்கல் தரும் யோகமாகவும் இந்த யோகம் வந்து காணப்படுது. இந்த யோகத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா யோகாதிபதியாக ராகு பகவான் வந்து காணப்படுறாரு. அவயோகியாக சுக்கிர பகவான் வந்து காணப்படுறாரு. வேதிபாத யோகத்தில் பிறந்தவர்கள் வந்து சுக்கிர பகவானோட நட்சத்திரத்தை கொண்டவர்களோடு எந்த நாளிலையும் வந்து பழக்கங்கள் வந்து வைத்து கொள்ளக்கூடாது. அவ்வாறு வந்து அவர்களிடம் வந்து பழகும் பொழுது அவர்களுக்கு வந்து தாங்கொன்னா துயரங்கள் வந்து ஏற்படும். சரி, இந்த வேதிபாத யோகத்தில் வந்து ஒருவர் வந்து எப்பொழுது பிறப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பல தலைமுறைகளாக திதி தர்ப்பணங்கள் வந்து ஒழுங்காக வந்து செய்யாதவர்கள், முன்னோர்களுக்கு வந்து திதி தர்ப்பணங்களை வந்து செய்யாதவர்கள், குலதெய்வ வழிபாட்டை வந்து அறவே நிறுத்தியவர்கள், குலதெய்வம் கோயிலுக்கே வந்து செல்லாதவர்கள், மற்றவர்களுக்கு வந்து உணவு வந்து கொடுக்கும் பொழுது, அதாவது வந்து அன்னதானமாக உணவு கொடுக்கும் பொழுது அதனை வந்து தடுத்தவர்கள், நமது தாய் வந்து உணவு சமைத்து கொடுக்கும் பொழுது இந்த உணவு நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி உணவை வந்து பழித்தவர்கள், முன்னோர்களுக்கு வந்து நிறைய பாவங்கள் செய்தவர்கள், பஞ்சமா பாவங்கள் வந்து செய்தவர்கள், கடவுள் சொத்துக்களை வந்து அபகரித்தவர்கள், குரு துரோகம் செய்தவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள், அடுத்தவர்களோட மனம் வந்து புண்படும்படியாக நடந்தவர்கள், மது வந்து அருந்தியவர்கள், மது கடையில் பணிபுரியவர்கள், பிறருக்கு வந்து தீய வழியில் செல்றதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தவர்கள், நாகத்தை வந்து அடித்து கொன்றவர்கள், நாம் வந்து வாகனத்தில் செல்லும் பொழுது தெரியாமல் நாகத்தின் மீது வாகனத்தை வந்து இட்டவர்கள், நம்ம வந்து ஒரு பேருந்தில் போகிறோம், ஒரு பேருந்து ஓட்டுநர் வந்து அந்த நாகத்தில் வந்து அந்த வண்டியை விட்டுட்டாலும் அந்த பேருந்தில் சென்ற 50 பேருக்குமே வந்து நாகதோஷம் வந்து ஏற்படும். இவ்வாறு வந்து நாகதோஷம் ஏற்படக்கூடியவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வேதிபாத யோக நாளில் தான் வந்து பிறப்பாங்க. குடும்பத்தில் வந்து எந்த ஒரு நல்லதும் செய்யாமல் அடுத்தவர்களை வந்து துன்புறுத்துறவங்க, மக்களை வந்து வதைப்பவங்க, அரசாங்க சொத்துக்களை வந்து ஏமாற்றி அபகரிக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வேதிபாத யோகத்தில் தான் வந்து பிறப்பாங்க. அதே மாதிரி துவாதசி திதியில் வந்து ஒரு கரு உருவாச்சு அப்படின்னா அந்த கரு வந்து நிச்சயமாக வேதிபாத யோகத்தில் தான் வந்து பிறக்கும். முன்னோர்கள் இறந்த மாதத்தில் வந்து திருமணம் செய்து கொண்டாங்க, அந்த மாதத்தில் வந்து கரு வந்து உருவாகுது அப்படின்னா அவங்க வந்து வேதிபாத யோகத்தில் தான் பிறப்பாங்க. முன்னோர்கள் இறந்த நட்சத்திரம் அல்லது திதியிலிருந்து 48 நாட்களுக்குள் வந்து கரு உருவாச்சு அப்படின்னா அவங்க வந்து வேதிபாத யோகத்தில் தான் வந்து பிறப்பாங்க. ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு குழந்தை வந்து வேதிபாத யோகத்தில் பிறகுது அப்படின்னா அவங்களோட முன்னோர்கள் வந்து இருள் லோகத்தில் வந்து அல்லோலப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். முறையான தர்ப்பணங்கள் வந்து ஆற்றாமல் இருக்கக்கூடிய குடும்பத்தில் தான் வந்து வேதிபாத யோகத்தில் வந்து அந்த குழந்தை வந்து பிறக்கும். அவ்வாறு வேதிபாத யோகத்தில் பிறந்த அன்பர்கள் நீடாமங்கலம் கொரடாச்சாரி சாலையில் இருக்கக்கூடிய அரவூர் கார்கோடேஸ்வரர் தலத்தில் வருகின்ற 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை வேதிபாத யோகம் வரக்கூடிய நாளில் இந்த தலத்தில் வந்து இலவச தர்ப்பண பூஜை வந்து நடைபெறும். அன்றைய தினம் இந்த தலத்துக்கு வந்து இங்கே நடைபெறக்கூடிய அந்த வேதிபாத யோகா தினத்தில் அந்த தர்ப்பணத்தில் வந்து கலந்து கொள்ளும் பொழுது வேதிபாத யோகத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும். அதே மாதிரி நாகதோஷம், கால சர்பதோஷம், ராகு கேது தோஷம், சனி தோஷம் நீங்கவும் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். இந்த தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய கார்கோடேஸ்வரர் மற்றும் மங்களாம்பிகை அன்னையை வேதிபாத யோக நாளில் வந்து வழிபாடு செய்து இந்த தலத்தில் நடைபெறக்கூடிய அந்த இலவச தர்ப்பணத்தில் வந்து கலந்து கொள்ளும் பொழுது நமது முன்னோர்கள் வந்து இருள் லோகத்தில் வந்து அவதிப்படுறாங்க அப்படின்னா இந்த தலத்தில் வந்து அன்றைய யோகம் வரக்கூடிய நாளில் நம்ம வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது இருள் லோகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் வந்து கடை தேர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கிடைக்கும். தை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த ராகுகால வேளையில் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷங்களாம் நீங்கும். அனுதினமும் வரக்கூடிய ராகுகால வேளையில் கார்கோடான் மற்றும் நலன் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்கிறதுனால ராகுகால வேலை அனுதினமும் வரக்கூடிய ராகுகால வேளையில் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கார்கோடேஸ்வரருக்கு வந்து சுத்தமான பசும்பாலினால் அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய ராகு கேது தோஷம் நாகதோஷம் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். ஒரு மனுஷன் வந்து எண்ணிலடங்காத பாவங்கள் வந்து செய்யறான் அப்படின்னா தான் அந்த வேதிபாத யோகத்தில் வந்து பிறப்பாங்க. இந்த யோகத்தில் வந்து
17வது யோகமாக இந்த யோகம் வந்து காணப்படுது. மொத்தம் 27 யோகங்கள் வந்து காணப்படுது. அந்த 27 யோகங்களில் 17வது யோகமாக இந்த யோகம் வந்து காணப்படுது. இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறை பார்க்கலாம். அஸ்தினாபுரத்தை ஆண்ட யுதிஷ்டரனுக்கு பின் வந்த பரிசித் மகாராஜா வந்து பாம்பு திண்டி இறந்து போகிறாரு. இதனால் வந்து அவனோட மகனான ஜனமேஜயன் வந்து கடும் சினம் கொண்டு இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய அரவூர் திருத்தலத்துக்கு வந்து கால சர்ப்ப யாகம் ஒன்று பிரம்மாண்டமான முறையில் வந்து நடத்துகிறாரு. அந்த யாகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனைத்து விதமான பாம்புகளும் வந்து நேரடியாக வந்து அந்த யாக குண்டத்தில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அந்த அமைப்பில் வந்து அந்த யாகத்தை நடத்துகிறாரு. உலகில் உள்ள பல கோடி நாகங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த யாக குண்டத்தில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளுது. எஞ்சிய ஒரே ஒரு நாகமான கார்கோடகன் மட்டும் அந்த யாக குண்டத்துக்கு செல்லாமல் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்து இனி வரும் காலங்களில் நான் யாரையுமே தீண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வந்து சத்தியம் பண்ணுது. அது முதல் இந்த அரவூர் தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா யாரும் வந்து பாம்பு தீண்டி இறந்ததே கிடையாது. மேலும் வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து இனி இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய கார்கோடேஸ்வரரை எவர் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நாகதோஷம் ராகுகேது தோஷம் வந்து ஏற்படாமல் காப்பேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானே வந்து கார்கோடேஸ்வரருக்கு வந்து வரம் வழங்கிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. நாங்கள் வந்து சென்ற மாதம் வந்த அந்த வேதிபாத யோக நாளில் வந்து இந்த தலத்துக்கு சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கார்கோடேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணோம். ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அந்த வேதிபாத நாம யோக நாளில் இந்த தலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இலவசமான முறையில் வந்து தர்ப்பண பூஜைகள்லாம் வந்து நடைபெறுது. இந்த தர்ப்பண பூஜையில் வந்து கலந்து கொண்டு இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கார்கோடேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது இறந்த முன்னோர்களோட ஆன்மா வந்து சாந்தி அடையும். அகால மரணம் அடைந்தவங்களோட ஆன்மா வந்து பார்த்தோம் அப்படின்னா சாந்தி அடையாமல் வந்து அல்லல் படும். அதே மாதிரி சர்ப்பம் தீண்டி இறந்து போனவங்களோட ஆன்மா அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தற்கொலை செய்துக்கிறது, விபத்தினால் உயிரிழக்கிறது, மருந்து குடித்து உயிரிழக்கிறது, இந்த மாதிரி இறந்து போனவர்களோட ஆன்மா பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல நிலைக்கே செல்லாமல் இருள் லோகத்தில் கடந்து அல்லோலப்படும். இருள் லோகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா வந்து நல்ல நிலைக்கு வர்றதுக்காக வேதிபாத யோகம் வரக்கூடிய நாளில் இந்த தலத்தில் வந்து இவ்வாறு தர்ப்பண பூஜைகள் ஆற்றி வழிபாடு செய்யும் பொழுது இருள் லோகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் வந்து நல்ல நிலை வந்து பெறும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. வருகின்ற 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வேதிபாத யோக நாள் வருது. அன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் வந்து இலவச தர்ப்பண பூஜைகள்லாம் வந்து நடைபெறும். அந்த பூஜையில் வந்து கலந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய கார்கோடேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய ராகுகேது தோஷம் மற்றும் நாகதோஷங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்தோம், இப்போ வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி. இந்த வேதிபாத யோகத்தில் வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த நாள்லேருந்து அந்த வம்சமே வந்து ஒன்றும் இல்லாத நிலைக்கு வந்து செல்லும். ஒரு தலைமுறையில் வந்து அளவுக்கு அதிகமான பாவங்கள் செய்திருந்தால் மட்டுமே அந்த குழந்தை வந்து வேதிபாத யோகத்தில் வந்து பிறக்கும். அவரோட தந்தை வந்து 16 விதமான சேனைகளை வந்து கொண்டு காணப்பட்டாலும் அந்த தந்தைக்கு வந்து ஒரு வேதிபாத யோகத்தில் வந்து ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா அந்த அனைத்து சேனைகளையும் வந்து அந்த தந்தை இழந்து நடுத்தெருவுக்கு வருவான் அப்படின்னு சொல்லி சித்தர்களோட கூற்றா வந்து காணப்படுது. வேதிபாதம் வரக்கூடிய நாளில் இந்த தலத்தில் வந்து இவ்வாறு தர்ப்பண பூஜைகள் ஆற்றுறது, அதே மாதிரி ராவுகால வேளையில் இங்கே இருக்கக்கூடிய கார்கோடேஸ்வரருக்கு வந்து தூய்மையான பசும்பாலினால் வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது இறந்து போன முன்னோர்களோட ஆன்மாவுக்கு வந்து ஒரு நல்ல நிலை வந்து கிடைக்கும். வேதிபாத யோகத்தில் பிறந்தவர்களும் ராகு காலத்தில் பிறந்தவர்களும் தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்க இந்த தலத்துக்கு வந்து வேதிபாத யோகம் வரக்கூடிய நாளில் இவ்வாறு வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றி வழிபாடு செய்யும் பொழுது இறந்து போன முன்னோர்களோட ஆன்மா வந்து நல்ல நிலைக்கு வரும். பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து வேதிபாத யோகத்தில் பிறகுதுன்னா முன்னோர்களுக்கு வந்து முறையான முறையில் தர்ப்பணம் செய்யாமல் இருந்திருப்பாங்க. ஒரு 7 தலைமுறையாக தொடர்ந்து தர்ப்பண பூஜைகள் திதி எதுவுமே செய்யாமல் இருந்தாங்க அப்படின்னா வேதிபாத யோகத்தில் வந்து அந்த குழந்தை பிறக்கும். வேதிபாத யோகத்தில் பிறந்த குழந்தை இந்த மாதிரி அவங்க பிறந்த ஜென்ம யோகம் வரக்கூடிய நாளில் அரவூரில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த கார்கோடேஸ்வர ஆலயத்துக்கு வந்து இவ்வாறு தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது அந்த இறந்து போன முன்னோர்கள் வந்து இருள் லோகத்திலிருந்து நல்ல லோகமான ஒளி உலகத்தை வந்து அடைவாங்க. அவ்வாறு அவர்கள் அடையும் பொழுது அவங்க வந்து நல்லா வாழ்த்துவாங்க. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடர்கள் யாவும் நீங்கும். அதே மாதிரி வந்து பாம்பு இருக்கக்கூடிய புத்தை வந்து இடித்து அந்த இடத்துல வந்து கட்டிடங்கள் கட்டுறது, தெரியாமல் வந்து பாம்பு அடிக்கிறது, நம்ம வந்து ஒரு இருசக்கர வாகனம் ஓட்டிகிட்டு போவோம், திடீர்னு வந்து பாம்பு குறுக்க வந்துடும், நம்மை அறியாமல் அந்த பாம்பு மேலே வந்து வாகனத்தை விட்டுறது, அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கடுமையான நாகதோஷத்தை வந்து உண்டு பண்ணும். அதே மாதிரி அரவூரில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த கார்கோடேஸ்வர ஆலயத்துக்கு வந்து வேதிபாத யோகம் நாள் மற்றும் அனுதினமும் வரக்கூடிய ராவுகால வேளையில் இங்கே இருக்கக்கூடிய கார்கோடேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது கனவில் வந்து சர்ப்பம் வந்து அச்சுறுத்தல் செய்யக்கூடிய அந்த நிலையெல்லாம் வரும். அதே மாதிரி வந்து நம்ம வாகனத்தில் செல்லும் பொழுது நமக்கு எதிரில் வந்து பாம்பு வந்து குறுக்க வராமல் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் கண்ணுக்கு வந்து அடிக்கடி பாம்பு வந்து தென்படுது, நாங்கள் வந்து பாம்பை பொழுதனைக்கும் பார்க்குறோம், இதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி வருந்துவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்களும் இந்த அரவூர் தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த கார்கோடேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது நாகங்களால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும்.
மேலும் வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கார்கோடேஸ்வரரை வழிபாடு செய்து வேதிபாத யோகம் வரக்கூடிய நாள் மற்றும் ராகுகால வேளையில் புடலங்காய் வகை உணவுகளை வந்து சமைத்து இங்கே ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து தானம் அளித்து வரும் பொழுது எவ்வளோ கொடிய ராகுகேது தோஷம், நாகதோஷம், கால சர்ப்ப தோஷம், வேதிபாத யோகத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும். இன்றைக்கி சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்தோம், மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தோம், எங்களுக்கு வந்து ஒரு 10 வீடு 15 வீடு இருந்தது, இன்றைக்கி எல்லாத்தையும் விற்றுட்டு ஒரு சாதாரணமாக ஏழ்மையான நிலைக்கு வந்து ஒரு வாடகை வீட்டில் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து நிச்சயமாக வேதிபாத யோகத்தில் பிறந்திருக்கும், அல்லது அவங்க முன்னோர்கள் வந்து தொடர்ந்து பல தலைமுறைகளாக பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பண காரியங்கள் ஆற்றாமலோ அல்லது குலதெய்வங்களுக்கு சென்று வழிபாடு செய்யாமலோ இருந்திருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி அவதிப்படுவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க வருகின்ற 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை வேதிபாத யோகம் வரக்கூடிய நாளில் அரவூர் திருத்தலத்தில் நடைபெறக்கூடிய அந்த இலவச தர்ப்பண பூஜையில் கலந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய கார்கோடேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய ராகு கேது தோஷம் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும், பித்ரு தோஷங்கள்லாம் நம்மை விட்டு நீங்கும். சுந்தரமூர்த்தி சாமிகள் இந்த தலம் வந்து சோடச உபச்சார பூஜை செய்து நற்பலங்கள் பெற்றதுனால இந்த தலத்தில் இருக்கக்கூடிய கார்கோடேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும். இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கார்கோடேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும். அதற்கான வரலாறு வந்து பார்க்கலாம். நிசத நாட்டு மன்னனான நலன் சூதாட்டத்தில் தனது நாடு மற்றும் செல்வங்களை இழந்து தன் மனைவி தமயந்தியும் கானகத்தில் வந்து பிரிந்து மிகுந்த துயரத்தோடு அலைந்து கொண்டிருக்கிறான். அந்த சமயத்தில் நலன் வந்து கார்கோடகன் அப்படிங்கிற பாம்பை வந்து சந்திக்கக்கூடிய அந்த நேரம் வருது. நலன் காட்டில் வந்து நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய காட்டுத்தீயை வந்து பார்க்குறான். அந்த காட்டுத்தீக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா கார்கோடகன் அப்படிங்கிற பாம்பு வந்து சிக்கி தவிக்குது. நலனை கண்ட அந்த பாம்பு வந்து நலா என்னை காப்பாற்று என்று அபய குரல் வந்து எழுப்புது. கருணை உள்ளம் கொண்ட நலன் வந்து உடனே அந்த பாம்பை மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு வந்து கொண்டு வந்து விடுறான். தன்னை காப்பாற்றிய நலனிடம் அந்த பாம்பு, நலா உனக்கு ஒரு நன்மை செய்ய விரும்புகிறேன், உன் காலடிகளை எட்டி பார்த்து அந்த காலடிகளை எண்ணிக்கொண்டே நட என்று கூறியது. நலன் 10வது அடியை எடுத்து வைத்தபோது தச என்று எண்ணிய போது, தச என்றால் வடமொழியில் 10 என்று அர்த்தம். தச என்று அவன் எண்ணும் பொழுது அந்த கார்கோடகன் நாகம் வந்து நலனை வந்து தீண்டி விடுகிறது. சர்ப்பம் தீண்டியதும் நலனோட உடல் பார்த்தோம் அப்படின்னா கருப்பாக குள்ளமாக மாறி விடுகிறது. நான் வந்து அந்த பாம்புக்கு நல்லது தான் செஞ்சேன், என்னை எதுக்காக அந்த பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி நலன் அதிர்ச்சி அடைந்து அந்த பாம்பை வந்து பார்க்குறான். அப்பொழுது அந்த பாம்பு தன் உண்மையான உருவத்தை காட்டி, நலா உன்னை பிடித்துள்ள சனி பகவானால் மேலும் உனக்கு வந்து துன்பங்கள் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த உருமாற்றம். நலன் உருமாறியதால் வந்து அவனை பகைவர்களோ அல்லது மற்றவர்களோ வந்து அடையாளம் காண முடியாமல் வந்து போயிடுது. மேலும் நலன் தலைமறைவான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த உருவம் வந்து அவனுக்கு பெரிதும் உதவி பண்ணுது. மேலும் கார்கோடகனோட விஷம் வந்து நலனை வந்து எந்த பாதிப்பும் வந்து செய்யாது. அதற்கு மாறாக நலன் உடலில் இருக்கக்கூடிய அந்த கலிபுருஷனை அந்த விஷம் வந்து வாட்டி வதைக்கும். கார்கோடகன் நலனுக்கு 2 ஆடைகளை கொடுத்து, நீ உனது பழைய உருவத்தை நீ எப்பொழுது பெற விரும்புகிறாயோ அப்பொழுது இந்த ஆடைகளை வந்து உடுத்தி கொண்டு நான் பழைய உருவத்துக்கு மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி நினை, நீ உடனடியாக உனது பழைய ரூபத்துக்கு மாறுவாய் அப்படின்னு சொல்லி அந்த கார்கோடகன் வந்து நலனுக்கு வந்து அந்த ஆடைகளை வந்து தந்தது. அதன் பிறகு நலன் பாகுகன் என்ற பெயரில் அயோத்தி மன்னன் ரிதுபர்ணனிடம் வந்து தேரோட்டியாகவும் சமையல் கலைஞராகவும் பணிக்கு சேர்ந்தான். இறுதியில் வந்து அவன் தனது மனைவி தமயந்தியுடன் சேரும் பொழுது மீண்டும் பழைய உருவம் பெறத்துக்காக கார்கோடகன் கொடுத்த அந்த உடையை வந்து பயன்படுத்தி மீண்டும் நல மகாராஜாவாக வந்து தோன்றியதாக அந்த வரலாறு வந்து எடுத்துரைக்கிறது. அதனால் அரவூர் தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த கார்கோடேஸ்வர தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும். 7.5 சனி மற்றும் ராகு திசை, ராகு புத்தி, ராகு பகவானால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சதய நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அரவூர் தலத்துக்கு தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும். வாழ்வில் இழந்த அனைத்தும் திரும்ப கிடைக்க, இழந்த செல்வம், இழந்த பதவி, இழந்த செல்வாக்கு மீண்டும் கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக அரவூரில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த கார்கோடேஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது. தை மாதம் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அனுதினம் வரக்கூடிய ராவுகால வேலை, அதே மாதிரி 15/2/2026 வேதிபாத யோகம் வரக்கூடிய நாளில் இந்த தலத்தில் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்து பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது எண்ணில் அடங்காத நன்மைகள் வந்து நமக்கு வந்து சித்திக்கும். அகால மரணம் அடைந்தவர்கள், பாம்பு திண்டி மரணம் அடைந்தவர்கள், விபத்தினால் மரணம் அடைந்தவர்களோட ஆன்மா வந்து இருள் லோகத்திலிருந்து ஒளி லோகம் செல்றதுக்கு தர்ப்பண பூஜைகள் ஆற்ற வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக அரவூரில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த கார்கோடேஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நாகம் தீண்டி இறக்கக்கூடிய அந்த நிலை வந்து வழிபாடு செய்தவர்களுக்கு வந்து ஏற்படாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது.
மிகவும் முக்கியமான இந்த பதிவை வந்து அனைவருக்கும் பகிருங்கள். வருகின்ற 15/2/2026 வேதிபாத யோகா நாளில் இந்த தளத்தில் நடைபெறக்கூடிய இலவச தர்ப்பண பூஜையில் வந்து தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். விசுவாச வருடம் வரக்கூடிய அந்த வேதிபாத யோகா நாட்கள் வந்து என்னென்னைக்கெல்லாம் வருது அப்படிங்கிற அந்த அட்டவணை வந்து இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதனை வந்து குறித்து கொண்டு இந்த நாட்களில் வந்து இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்து எல்லாம் உள்ள இறைவனோட அருளை வந்து பெறுங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே தரிசனம் பண்ண ஒளிமதி தளத்தை வந்து தரிசனம் செய்யும் பொழுது ஒளிமதி தளத்தில் வந்து இந்த அறவூர் தலத்தை நோக்கியவாறு புடலங்காய்களை கொண்டு தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது எவ்வளோ கொடிய நாகதோஷங்கள்லாம் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஒரு ஆலயத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா அந்த புடலங்காயை வந்து உடைக்கும் பொழுது பட்டு அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சத்தம் தான் வந்து நம் உடலில் இருந்து உயிர் பிரியும் பொழுது வரக்கூடிய அந்த சத்தம். புடலங்காயை வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்து புடலங்காயால் செய்த அந்த உணவுகளை வந்து தானம் அளிக்கும் பொழுது எவ்வளோ கொடிய ராகு கேது தோஷம் நாகதோஷங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா. நன்றி. ஓம்.